வெல்கம் டு ஆகாஷ் லுக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நம்ம தம்ப்நெயிலே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. என்னன்றது தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட யூடியூபோட ஃபஸ்ட்டு மந்த்து சேலரி தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா இது வந்து ரொம்ப நாள் கனவாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2021 ஏப்ரல் மாதம் தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியாவே இவங்களோட ஐடியா தான். அது எதுக்காகன்னு சொல்லுமா? ஏன்னா அவங்க ஐடியா வந்து எதனாலன்றதை கேட்டுங்க. வீட்டில் இருக்கும்போது சும்மா போர் அடிக்கிறதே, சரி ஓகே நம்ம கிச்சன்லாம் போடலாம், சமைக்கிறதெல்லாம் அப்படி சொல்ல நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாக போச்சு. எனக்கு வந்து 50, 100 இல்லை அதிகபட்சமே 200 வியூஸ் தான் எனக்கு போச்சு நான் சமையல் வீடியோ போடும்போது. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா அது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு சும்மா கிடையாது, அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு போடுவோம், நமக்கு 100 வியூஸே வந்து தாண்டலைன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி அதனால் என்ன பண்ணுறது நாங்கள் ரொம்ப யோசிக்கும் போது சரி ஓகே ஷாப்பிங் வீடியோ நல்லா போயிருந்தது, நல்ல ட்ரெண்டில் இருந்தது அப்போல்லாம். அது சரி ஓகே ஷாப்பிங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போ வந்து எல்லா கடையும் ஷாப்பிங் போட ஆரம்பித்தோம். அதாவது டி நகரில் இருக்கிற ஷாப்பிங் எல்லாமே போட ஆரம்பித்தாச்சு. அப்போ வந்து ரெகுலராக போய் போடுவோம். அது அந்த ஷாப்பிங் வீடியோலாம் அந்த மாதிரி போய் போடுவோம். அது கூட ஷாப்பிங் வீடியோன்னு நாங்கள் போட ஆரம்பிக்கல, நாங்கள் போய் வாங்குறதுக்காக போனோம். ஷாப்பிங் பண்ண போனதை அது அப்படியே வந்து வீடியோவை போட ஆரம்பிக்கும் போது எனக்கு வியூஸ் வந்து 500, 1000, 2000 அப்படிலாம் எனக்கு போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த 20,000லாம் கூட போச்சு. 45,000 வரைக்கும் வந்து எனக்கு வந்து வியூஸ் போயிருக்கு ஷாப்பிங் வீடியோ. ஏன்னா வீட்டில் போட்ட சமையல் வீடியோ அதெல்லாம் வந்து ரீச்சே கொடுக்கல, நம்மளுக்கு கொடுக்காதனால இதில் போய் கொடுக்கும்போது இது ரீச் ஆக ஆரம்பிச்சது. அப்போ என்ன பண்ணிட்டோம் நாங்கள், ஓகே இதை கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் இதுவே நம்மளோட மெயினான ஒர்க்கு கிடையாது. நான் வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், இன்டீரியர் வுட் ஒர்க் பிஸ்னஸ்ஸு. இது வந்து நம்மளோட சேனலோட பேர் வந்து ஆகாஷ் லுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலோட பேர் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் 2021 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோவெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் போட ஆரம்பித்து எவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்தோம்? நம்ம 1 இயர் கிட்ட 1.5 இயர் கிட்ட நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். 1.5 வருஷமாக வந்து நம்ம இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் பெரிய ரீச்சு இதில் கிடைக்கலன்னும் போது சரி இந்த ஷாப்பிங்லலாம் கிடச்சிட்டு இருந்தது. ஆனால் அதுவும் ஈஸி கிடையாது. எல்லாரும் வந்து நினச்சிக்கிறாங்க இவங்க வந்து யூடியூப் சேனலில் பண்ணுறாங்க, நிறைய வருமானம் வரும். நம்ம சில வீடியோங்கள்லாம் போடும்போது நிறைய பேர் கமெண்ட் வரும். இது கூட நம்ம வீடியோ எதுக்கு போட்டிருக்கோன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ வந்துச்சு உங்களுக்கு, மானிட்டேஷன் ஆகிடுச்சா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்லாம் கேட்குறாங்க. ஸோ அதனாலேயே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம். அதனால் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து எவ்வளோ வந்ததுன்றதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது நம்மளுக்கு. ஸ்டார்ட் பண்ணும் போதே ஸ்ட்ரகிள்ஸு. இதில் வந்து குக்கிங்கில் நம்மளுக்கு ரீச் ஆகலைன்னதுனால ஷாப்பிங்கில் போயாச்சு. ஆனால் ஷாப்பிங்கில் போனாலும் ஈஸியாக எடுக்க முடியாது. அங்கே போனால் எல்லா கடையிலையும் வந்து நம்ம ஈஸியாக வந்து வீடியோலாம் ஷூட் பண்ண முடியாது. சில கடையில் வந்து பர்மிஷன் பண்ண மாட்டாங்க, இது எடுக்காதீங்கன்னுவாங்க. நம்ம ஜிஆர்டி அந்த மாதிரி ஷாப்பிங்லலாம் போகிறோம் இல்லையா, அங்கேயும் வந்து சில வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க, இது பண்ணாதீங்கன்னு. அதையும் மீறி சில இடங்களில் எடுப்போம். சில பேருக்கு வந்து ரீச் ஆகுது. இது வந்து ஏன்னா அந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் நல்லா ரீச் ஆகுது. ஸோ அதனால் அந்த மாதிரி வீடியோ போடலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி வீடியோ போடும்போது ரொம்ப நல்லா எனக்கு வந்து ரீச் கொடுத்துச்சு. நிறைய கிச்சன் வந்து சுத்தமாக எங்களுக்கு வந்து ரீச் ஆகவே இல்லை. அதனால் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சர்டன் டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இவங்களால முடியல, ரொம்ப அங்கெல்லாம் டி நகர் அவ்வளோ நாங்களாம் போய் போட முடியல, சரி போதும்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 1 இயர் கேப் கொடுத்துட்டோம். நாங்கள் நடுவில் யூடியூப் சேனல்லேருந்து வெளியே வந்தாச்சு. 1 இயர் ஆச்சு. ஏன்னா நானும் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுனால எனக்கும் வந்து ரெகுலராக போய் பார்க்க முடியல. அதனால வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டாச்சு. 1 இயர் கிட்ட விட்டாச்சு. இதை அந்த கேப்பில் விட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு இன்னொரு சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணி தனியாக நம்ம ஷார்ட்ஸு அந்த மாதிரிலாம் போடுவோம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் ஆக்டிங்கில் ரீல்ஸு, ஷார்ட்ஸு, காமெடி அந்த மாதிரிலாம் வந்து முதல் நாள்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் பண்ண ஆரம்பித்தேன் நான். ஏன்னா இதை அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. இது இந்த ஆகாஷ் லுக்குன்ற சேனல் வந்து அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதில் போகும்போது இதில் வந்து நல்ல ரீச் கிடச்சிது. எனக்கு சப்புலாம் வந்து ஈஸியாக ஆகிடுச்சு. சப்ஸ்கிரைபெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆகாஷ் லுக்கில் சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. அது எவ்வளோ அது 1 இயர் கிட்ட எனக்கு 10 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. எனக்கு 1000 சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. வாட்ச் ஹவர் வந்து எனக்கு 6 மந்த்ஸ்லாம் எனக்கு வந்து 4000 வாட்ச் ஹவர் ஈஸியாக வந்துருச்சு. ஏன்னா யூடியூப் சேனலில் வந்து என்ன ரூல்ஸ்னால், நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு மானிட்டைசேஷன் ஆகணும்னா அதுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரு 4000 வாட்ச் ஹவர் வரும். 1 இயர்க்குள்ளே இது வந்து நம்ம எப்போலேருந்து போடுறோமோ அந்த 1 இயரில் இது வரணும். அதாவது ஃபஸ்ட்டு 1 இயரில் வரலன்னா அப்போ வராதா அப்படின்றது கேட்பீங்க. அந்த மாதிரி கிடையாது. இப்போ வந்து இப்போலேருந்து நம்மளுக்கு வந்திருக்குன்னா இது லாஸ்ட்டாக 1 இயரில் வந்து இதை வந்திருக்கணும்.
இந்த 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் வரும். அதை வந்து அவங்க யூடியூப்பில் பார்ப்பாங்க. பார்த்துட்டு மானிட்டைசேஷன்ன்றது, அதாவது பணம் வாங்குறதுக்கு தகுதி இவங்க, அதாவது பணம்ன்றது எப்படி கிடைக்கும்னா ஆடு தான் இவங்களுக்கு. யூடியூப்பில் ஆடு போடுறாங்க இல்லையா, அந்த ஆடு மூலிமா வர்றது தான் வருமானம். ஸோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு சர்டன் அமௌண்ட்டு தருவாங்க. ஸோ இதுதான் வந்து யூடியூப்லேருந்து வர வருமானம். இதை வந்து நாங்கள் வந்து விட்டாச்சுன்றதுனால என்ன பண்ணிட்டோம், நான் இதில் சேனல் முதல் நாள்ன்ற சேனல் ஆரம்பித்து அதில் ரீச் நல்லா கிடைக்குது. ஆனால் வாட்ச் அவர் வரல. ஏன்னா நான் ஷார்ட்ஸு போடுறேன். ஷார்ட்ஸில் போட்டோம்னா வாட்ச் அவர் கணக்கில் எடுக்க மாட்டாங்க. பெரிய வீடியோஸ் தான் போடணும், இல்லைனா லைவ் போடணும். ஸோ இதனால் என்ன பண்ணிட்டேன் நான், சரி அந்த சேனலில் நம்ம ஏன் விட்டோணுமோ, அதுலேயும் வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோமேன்னு சொல்லிவிட்டு அதில் நான் போட ஆரம்பித்தேன். அதுலேயும் ரீச் வந்து ஓகே, நம்ம அந்த ஷார்ட்ஸு ரீல்ஸ் இதெல்லாம் போடுறேன், காமெடி அதெல்லாம் போடும்போது ஆகாஷ் லுக் சேனலில் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக ஓரளவுக்கு ஆரம்பிச்சுது. ஆனால் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் ஆச்சு? 2 years கழிச்சு ஆச்சு எனக்கு வந்து $100 வரதுக்கு. $100 வரத்துக்கு அவ்வளோ வருஷம், 2 வருஷம். அதாவது 2021 ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு மாதத்துக்கு $10 அவ்வளோதான் ஏறும். அதிகபட்சமாக $10-15 தான் ஏறுமே. ஆமாம், அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளோ வீடியோ, ஒரு நாளைக்கு 5 வீடியோவில் 10 வீடியோ கூட போடுவேன் நான். இதில் ஆகாஷ் லுக்கில் ஷார்ட்ஸ், பெரிய வீடியோ கிடையாது, ஷார்ட்ஸில் அத்தனை வீடியோ போடுவேன். ஒன்று நல்லா ஓடும். அதில் சப்ஸ்கிரைபர் நிறைய வரும். ஆனால் வந்து இப்போ வந்து அதில் 15,000 மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. அந்த முதல் நாள் சேனல் ஆரம்பிச்சு இல்லையா, அது வந்து லாஸ்ட் இயர் தான் ஆரம்பித்தேன். அதுலேயே வந்து 15,000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. ஆனால் வாட்ச் அவர் வரல. அதனால தான் இதில் வந்து திருப்பி வந்து இப்போ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு இந்த சேனலில் வந்து எப்போ வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு வரும். இது வந்து கூகுள் ஆட்சென்ஸு. இதுதான் வந்து இந்த லெட்ரு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு வரும். இந்த லெட்ரு எதுக்குன்னா, நம்மளுக்கு பின் நம்பர் அனுப்புவாங்க. இதில் வந்து ஒரு 4 ஸ்டேஜில் வந்து ஒரு இது நம்ம ஃபில் பண்ணணும். அதை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கூகுள்லேருந்து பின் அதில் வரும். அந்த பின்னை வந்து நம்ம அதில் என்ட்ரி பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு மானிட்டேஷன் சக்ஸஸ்ன்னு வரும். இது மெயிலில் வரும். ஸோ அது வந்து முடிஞ்சுது நம்மளுக்கு. அது முடிஞ்சது எப்போ ஆயிருக்குன்னா, நம்மளுக்கு 2022 தான் ஆயிருக்கு. ஆனால் நாங்கள் வீடியோ போடாமல் விட்டாச்சு. கூகுள் ஆட்சென்ஸ்லேருந்து வந்து நம்மளுக்கு ஏப்ரல் வந்து 2022 வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஆனால் 2 வருஷமாக 2022லேருந்து 24 வரைக்கும் நாங்கள் வந்து கரெக்டான வீடியோ போடல. எல்லாமே வந்து போட்டாலும் ஷார்ட்ஸில் மட்டும் போடுறோமா, கம்மியாக வரும். $10 இல்லை $5 ஒரு மாதத்துக்கு, இந்த மாதிரி தான் வரும். அப்படி வந்து 2024 இப்போது ஜூன் மாதத்தில் 21 தான் எனக்கு அந்த பேமெண்ட்டோட மெயில் வந்தது. மெயிலில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீச் ஆகிடுச்சு இந்த அமௌண்ட்டு. ஏன்னா $100 வந்தால் தான் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ அக்கௌண்ட்டு டீட்டெயில் எல்லாம் இதில் ஃபில் பண்ணணும் அந்த கூகுள் ஆட்சென்ஸில். இதெல்லாம் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது. அந்த 4 ஸ்டேஜ் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் 21 2024 இப்போது 2 மாதத்துக்கு முன்னாடி தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ கூட எதுக்கு போடுறோன்னா, நிறைய பேர் கேட்குறீங்க எவ்வளோ இன்கம் வருது என்ன வருதுன்றது. ஸோ நம்மளுக்கு வந்து மெயின் பிஸ்னஸ் வந்து இன்டீரியர் வுட் ஒர்க்கு. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, சின்ன சேனல்களுக்காக சொல்கிறேன் நான். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு யூடியூப்பில் நிறைய வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறது 2 வீடியோ போடுறதே இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா இதில் வந்து ரீச் ஆக முடியாது. நாங்கள் 2 வருஷமாக கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து இந்த அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இது. பெரிய சேனல்லாம் வந்து ரீச் ஆகிருக்காங்கன்னா அவங்களோட உழைப்பு. இது வந்து ஈஸியாக வந்துட முடியல. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியும். நம்ம ஷாப்பிங் போயிட்டு அது போடுறது இல்லாமல் அதை வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நம்ம அப்லோட் பண்ணால் வியூஸே வராது. ரொம்ப கஷ்டம். 1000 வியூஸ் 2000 அதெல்லாம் வராது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மந்த்லி ஒரு மாதமாக வந்து எங்களுக்கு வந்து 10 இல்லை 15 அவ்வளோதான் போகும். ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு வந்து வியூஸும் போகும். எங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் அவ்வளோதான் வரும். டாலர்ஸ் வந்து $10-15 தான் வருமே எங்களுக்கு. அதான் இது வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு நம்ம வந்து அது வந்து தெரியாது நிறைய பேருக்கு. ஈஸியாக வந்து நம்ம வந்துடுறோம், உட்காந்த இடத்துல போடுறாங்க இது அதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி கிடையாது. இதில் அவ்வளோ வேலை அவ்வளோ உழைப்பு இருந்தால் தான் அதில் நல்லா சக்ஸஸ் ஆக முடியும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் வந்து வேறு பிஸ்னஸ் பண்ணுறதுனால இதை வந்து எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நானும் வந்து அதை டைம் ஒதுக்கி நானும் இதை பண்ணிட்டு தான் இருக்கேன். திருப்பி வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணுமோ. இந்த ஷாப்பிங் வீடியோ வேறு வீடியோஸ்லாம் ஃபர்தராக வரும். இனிமேல் நம்ம அந்த வீடியோங்கள்லாம் போடுவோம். இதுலேருந்து சக்ஸஸ் ஆகணுன்றது நம்மளோட எண்ணம். ஸோ இதே மாதிரி எல்லாருமே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்றதை நான் இன்னும் சொல்லலை இல்லையா.
எனக்கு வந்து 2024 ஜூனில் 21 பார்த்தீங்கன்னா $100.91, அதாவது நம்மளோட இந்தியன் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 8,100 ருபீஸ் தான் வந்து வந்தது. இதில் வந்து அவங்க பேங்க்கில் வந்து சர்டன் அமௌண்ட் வந்து கமிஷன்றது அவங்க எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு 8,100 ருபீஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு யூடியூபோட இன்கம். ஸோ இதை வந்து ஏடிஎம்லேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வீடியோ போட்டுடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போடுறோம். இதுக்கு வந்து நாங்கள் 3 இயர்ஸ் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம். 2021லேருந்து 24 வரைக்கும் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்திருக்கு. இதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னா இதோட மெத்தட் எப்படின்னா ரெகுலர் வீடியோஸ் போடணும். ரெகுலர் வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆக முடியும். அது வந்து எல்லாருக்குமே வந்து இது தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே எங்களால் மட்டும் நடக்கலைங்க, உங்களை மாதிரி சப்ஸ்கிரைபருங்கெல்லாம் இருந்து ஆதரவு கொடுத்ததுனால தான் நம்மளால் இது ரீச் பண்ண முடிஞ்சிருக்கு. இது வந்து கம்மியானது தான் நம்ம, ஏன்னா இப்போ தான் 15,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும். நிறைய எவ்வளோ ரீச் ஆனவங்களாம் இருக்காங்க. இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா என்னோடய சந்தோஷத்துக்காக போடுறேன். இது ஃபஸ்ட்டு முதல் மாத சம்பளம் எனக்கு யூடியூப் மூலயமா வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுனால தான் நாங்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோ. இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே வந்து ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஆல் பட்டன்னா அதை பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியேட்டாக இன்டிமேஷன் வரும். அப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம். நம்ம வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் எல்லா வீடியோவும் ரெகுலராக வரும். ஷார்ட்ஸோ இருக்கட்டும், பெரிய வீடியோஸாக இருந்தாலும் எதுவுமே எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு நாங்கள் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தோம்னா கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கிற டீட்டெயிலை உங்களுக்கு சொல்லியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்போர்ட்டும் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு.